வணக்கம். நம்ம மருந்துகளோட குவாலிட்டி பத்தி பேசும்போதெல்லாம் நம்ம மனசுக்கு என்ன வரும்? ஒரு பெரிய பளபளன்னு இருக்கிற ஃபேக்டரி தானே. ஆனா உண்மை என்னன்னா, தரம் அங்க ஸ்டார்ட் ஆகுறதே இல்ல. அதோட ஆணிவேரே நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தான் வருது. அந்த சர்ப்ரைஸான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுதான் இந்த முழு விஷயத்தோட அடிநாதம். ஒரு மருந்தோட தரம் அதை உருவாக்குற ஃபேக்டரியில ஆரம்பிக்கிறது இல்ல. அதுக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்றாங்களே, அந்த சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து தான் தொடங்குது. கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ தரம் நிஜமாவே எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது? ஒரு சேஃபான, நம்ம உயிரை காப்பாத்துற மருந்தோட உண்மையான ஃபவுண்டேஷன் எது? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில தேடி நாம ஒரு சின்ன பயணம் போலாம். எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மருந்துங்கிறது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி. அதுக்கு தேவையான மூலப்பொருள், அதோட பேக்கேஜிங், மத்த சர்வீசஸ் இதெல்லாம் அந்த பில்டிங்கோட ஒவ்வொரு செங்கல் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செங்கல் மட்டும் தரம் கம்மியா இருந்தா கூட அந்த மொத்த பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டியே கேள்விக்குறியாயிடும் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். சப்ளையரோட தரம் தான் ஃபைனல் ப்ராடக்டோட தரத்தையே முடிவு பண்ணுது. அப்படின்னா ஒரு நல்ல சப்ளையரை செலக்ட் பண்றதுங்கிறது சாதாரணமா கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. இது ரொம்பவே திட்டமிட்ட, ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ். இதத்தான் சப்ளையர் குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சொல்றோம். ஒரு புது சப்ளையரை உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க பல கட்ட சோதனைகளை தாண்டியாகணும். முதல்ல அவங்கள பத்தின எல்லா விவரங்களையும் ஒரு கேள்வி பட்டியல் மூலமா வாங்குவோம். ரெண்டாவது, அவங்க வச்சிருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலானு செக் பண்ணணும். அப்புறம் அவங்க அனுப்புற சாம்பிளை டெஸ்ட் பண்ணி அதை வச்சு ஒரு சின்ன பேட்ச் தயாரிச்சு பார்க்கணும். எல்லாம் ஓகேனா 2 பேருக்கும் நடுவில் ஒரு குவாலிட்டி அக்ரிமெண்ட் சைன் ஆகும். கடைசியா ரொம்ப முக்கியமான சப்ளையரா இருந்தா நேர்லயே அவங்க கம்பெனிக்கு போய் ஒரு ஆடிட் பண்ணுவோம். பாத்தீங்களா, இது ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படின்னா என்ன, எல்லா சப்ளையரையுமா இப்படி நேர்ல போய் ஆடிட் பண்ணுவாங்களா? பதில் இல்லை. அது ஏன் அப்படிங்கறது அடுத்து பார்க்கலாம். இதுக்கு காரணம் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா சப்ளையரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்கள ரெண்டா பிரிச்சுடுவாங்க. கிரிட்டிக்கல், அதாவது ரொம்ப முக்கியமான சப்ளையர்ஸ், அப்புறம் நான் கிரிட்டிக்கல், அதாவது சாதாரண சப்ளையர்ஸ். ரிஸ்க் அதிகமா இருக்கிற கிரிட்டிக்கல் சப்ளையர்ஸை ரொம்ப தீவிரமா கண்காணிப்பாங்க, நேரடி ஆடிட்டும் பண்ணுவாங்க. மத்தவங்களுக்கு சாதாரண செக்கிங் முறைகளே போதும். சரி, அப்போ இந்த கிரிட்டிக்கல் சப்ளையர்ஸ்னா யாரு? உதாரணத்துக்கு ஒரு மருந்தோட உயிர் நாடியே அதோட ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், அதாவது ஏபிஐ தான். அதை சப்ளை பண்றவங்க, அப்புறம் மருந்து நேரடியா டச்ல இருக்கிற அந்த பிரைமரி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் தர்றவங்க, இல்லனா நம்ம மருந்தை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் தர்ற கான்ட்ராக்ட் லேப்ஸ். இவங்க கிட்ட இருந்து வர்ற சின்ன தப்பு கூட பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம் இல்லையா? ஒரு சப்ளையரை ஓகே பண்ணிட்ட மட்டும் வேலை முடிஞ்சிடாது. சொல்லப்போனா அது ஒரு பெரிய ஆட்டத்தோட முதல் படிதான். உண்மையான சவாலே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுதான் தொடர்ச்சியான கண்காணிப்பு. இந்த கண்காணிப்பு எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இது ஏதோ அப்பப்போ செய்யற வேலை கிடையாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரெகுலரா ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ரிஜெக்ட் பண்ற பொருள் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல வரதான்னு அனலைஸ் பண்ணணும். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர்ற புகார்களை முழுசா விசாரிக்கணும். அவங்க ஏதாவது மாத்தம் செஞ்சா அதை சரியா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட தகுதியை மறுபடியும் செக் பண்ணணும். இது ஒரு முடிவே இல்லாத தொடர் ஓட்டம் மாதிரி. இந்த எல்லா கண்காணிப்புலயும் கவர்மெண்ட் ரெகுலேட்டர்ஸ் ரொம்ப உன்னிப்பா பார்க்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் சப்ளையர் சேஞ்ச் கண்ட்ரோல். அதாவது ஒரு சப்ளையர் தன்னோட மூலப்பொருள்லையோ, செய்முறையிலையோ, இல்ல உற்பத்தி இடத்துலையோ ஏதாவது சின்ன மாற்றம் செஞ்சா கூட அதை மருந்து கம்பெனி ரொம்ப கவனமா ஆராய்ஞ்சு ஓகே பண்ணி ஆகணும். இல்லைன்னா மருந்தோட மொத்த தரமுமே தலைகீழா மாறிப்போக வாய்ப்பு இருக்கு. சரி, ஒருவேளை இந்த சப்ளையர் மேனேஜ்மெண்ட்ல தப்பு நடந்தா என்ன ஆகும்? ஆடிட் அப்போ பொதுவா என்னென்ன தவறுகள் எல்லாம் மாட்டோம், அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு பின் விளைவு இருக்கு. சப்ளையர்ஸ் ஆடிட்டே பண்ணலன்னா என்ன ஆகும்? நமக்கு தெரியாத ரிஸ்க் எல்லாம் நம்ம சப்ளை செயினுக்குள்ள ஈஸியா வந்துரும். குவாலிட்டி அக்ரிமெண்டே இல்லைன்னா யாருக்கு என்ன பொறுப்புன்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பம் வரும். அவங்க பெர்ஃபார்மன்ஸை நாம சரியா கண்காணிக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமா குவாலிட்டி குறையறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையா வெடிக்கும். இவ்ளோ நேரம் நாம பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு வரியில ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை சுருக்கிடலாம். இதுதான் ஃபார்மா சப்ளை செயினோட அடிப்படையான ஒரு தத்துவம். நம்ம மனசுல ஆழமா பதிய வேண்டிய அந்த விஷயம் இதுதான். சப்ளையரின் தரம் ஈக்குவல் டு உங்கள் தயாரிப்பின் தரம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சமன்பாடு இது. அதனால இனிமே வெண்டார் குவாலிஃபிகேஷன்னு சொன்னா அது ஏதோ பேப்பர் ஒர்க்னு நினைக்காதீங்க. அது ஒரு தடுப்பு நடவடிக்கை. பிரச்சனைகள் நம்ம ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அது உருவாகிற இடத்துலயே தடுத்து நிறுத்துற ஒரு சூப்பரான பாதுகாப்பு சிஸ்டம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க சப்ளை செயின்ங்கிற அந்த நீண்ட சங்கிலியோட முதல் கண்ணி அது பாதுகாப்பா, உறுதியா இருக்கா?
ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் கண்ணி பலவீனமா இருந்தா மொத்த சங்கிலியுமே வீண்தான். யோசிச்சு பாருங்க.